வணக்கம் நண்பர்களே. பல துறைகள்லையும் இன்றைக்கி பெண்கள் நிறையவே சாதிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக திரைப்படத்துறை. இதில் பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளாக கதாநாயகியாகவே நடிச்சிட்டு வரவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்க நடிகை மட்டும் இல்லாமல் சிறந்த தொழிலதிபராகவும் இப்போது வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க அறிமுகமான அந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஊடகங்களில் இவரை பற்றி பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய தோல்விகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வெற்றி நடை போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலக அளவில் பல மொழி படங்கள், பல முன்னணி கதாநாயகர்கள் இவங்களோட நடித்து உலக அளவில் அறியப்படக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க நயன்தாரா. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த முகம் திரையில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடிகைகள் ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னோட எதிர்காலத்தை சரியான திட்டமிடலோட நிறைய முன்னணி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க நயன்தாரா. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின், ஸ்கின் நயன், டிக்கெட் நயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகளில் பங்குதாரராக இருக்காங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் பல தனித்துவங்கள் இவங்களுக்கு இருக்குது. அதிகப்படியான சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகை, ஜெட்டு விமானம் வச்சிருக்கிற ஒரு நடிகை, உலக அளவில் அறியப்படுற ஒரு நடிகை, அதிக நாட்கள் திரைத்துறையில் கோலோச்சிய ஒரு நடிகை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பல கதாபாத்திரங்கள், நிறைய அவார்டுகள் அப்படின்னு ஒரு தனித்துவமான பெண்ணாக இருக்காங்க நயன்தாரா. இவர்களுடைய திருமணம், குழந்தை பிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் உயரத்துக்கு வரணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கணும். அந்த வகையில் நயன்தாரா அவர்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி முன்னேறி இருக்காங்க. 18/11/1984 இவர் பிறந்த தினம். திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கதாபாத்திரங்களை இவங்க ஏற்று நடிச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் அது மிகச்சிறந்த ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கும். இன்னும் நிறைய ஆண்டுகள் திரைத்துறையிலே காலூன்றி இவங்க இன்னும் நிறைய படங்கள் நடித்து இன்னும் பிரபலமாக அறியப்படணும். மிகச்சிறந்த தொழிலதிபராக வரணும். அறம் திரைப்படத்தில் திரைப்படம் முடிஞ்சு அந்த அரசாங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. அப்போது அடுத்தது நயன்தாரா அரசியலுக்கு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு கூட இருந்தது. சரியான திட்டமிடலோடு இருக்கவங்க நயன்தாரா. தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்காலம் ஒரு தமிழ் திரைப்பட நடிகை மீண்டும் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் நயன்தாரா அவங்களாக தான் இருக்கும். அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துவோம். அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.